சில்வர் வந்து லாஸ்ட் 3 டேஸ்ல கிட்டத்தட்ட 40% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. சில்வர் ஃபால் ஆக என்ன ரீசன்? அண்ட் ஆல்சோ சில்வர்ல இப்போதைக்கு பை பண்ணலாமா? இல்ல சில்வர் இப்ப செல் பண்ணிட்டு வரலாமா? இல்ல ஹோல்ட் பண்ணலாமா? நெறைய பேருக்கு டவுட்டாவே இருக்கு. எதனால சில்வர் இப்படி ஃபால் ஆயிருக்கு? ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சில்வர் எதுக்கு யூஸ் பண்றாங்க நார்மலா? சில்வர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, லைக் ஆர்னமெண்ட் நகை பண்ணி செஞ்சு போறதுக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மென்ட் கேட்டகரியில சில்வர் யூஸ் பண்றாங்க. லைக் இண்டஸ்ட்ரியல் மெட்டல்லாம் யூஸ் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியல் மெட்டல்லாம் லைக் சோலார் பேனல் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. மொபைல் மேனுஃபேக்சர் பண்றவங்க யூஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இவி மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ சில்வர் எல்லா இடத்துலயும் யூஸ் கேஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஆர்னமெண்ட்டாவும் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல நிறைய growth இருக்கு சில்வரை பொறுத்தவரை. ஏன் சில்வர் இப்போதைக்கு ஃபால் ஆகுது? ஸோ இவ்வளோ யூஸ் கேஸ் இருந்தும் ஏன் சில்வர் ஃபால் ஆகுதுன்னு நீங்க திங்க் பண்றீங்க? ஃபால் ஆகுறதுக்கு முக்கியம் ஒரு 3 to 4 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரீசன் சொல்றேன். ப்ராஃபிட் புக்கிங். ப்ராஃபிட் புக்கிங்னா ஒன்றும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சார்ட்டை ஃப்ளோ பண்றேன். ஜஸ்ட் அ மினிட். இந்த சார்ட்டை பாருங்க. கிட்டத்தட்ட சில்வர் கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 டேஸ்ல 40% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. இங்க பாருங்க, 40% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இல்ல ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்ன சொன்னா ப்ராஃபிட் புக்கிங். ப்ராஃபிட் புக்கிங் என்னன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு பொருள் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அந்த பொருளோட ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு போச்சு. நான் என்ன பண்ணுவீங்க? அந்த பொருளை செல் பண்ணுவீங்க. ஸோ இதே தான் சில்வர்னு நடந்திருக்கு. இன்ஸ்டியூஷன் எல்லாமே லோவரில் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில்வர் அக்குமுலேட் பண்ணிட்டு ஸோ ஒரு ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு சில்வர். ஸோ $50 அவங்க அக்குமுலேட் பண்ணியிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். நல்லா ரன் ஆகிட்டு கிட்டத்தட்ட $120 கிட்ட போயிருக்கு. ஸோ $120 போனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 100% மேலே ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ மெயின் ரீசன் என்னன்னா, இன்னொன்று ரீசன் என்னன்னா, யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆக 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 கமோடிட்டிஸ் எப்பவுமே ஃபால் ஆகும். அதனால தான் கோல்டு ஃபால் ஆன ரீசன் அதுதான். சில்வர் ஃபால் ஆன ரீசன் அதுதான். அதர் கமோடிட்டிஸ் மெட்டல்ஸ் ஃபால் ஆனதுக்கு அதுதான் ரீசன். ஸோ எப்பவுமே யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆனுச்சுன்னா லைக் சில்வர் கமாடிட்டி சில்வர் கோல்டு எல்லாமே ஃபாலோ ஆகும். அது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல ஒரு பயம் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற ஏற்ற மீதி அசட் கேட்டகரிஸ் எல்லாமே ஃபாலோ ஆகும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா ஏன் கோல்டு சில்வர் ஃபாலோ ஆகும்னு திங்க் பண்ணுவீங்க? அதுக்கு என்ன ரீசன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து 8% வட்டி போயிட்டு இருக்கு. அந்த பேங்க்ல 10% வட்டி தரேன்னு சொல்றாங்க. ஆனா வந்து நீங்க மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா நெகட்டிவ் ரிட்டர்ன் வரவும் வாய்ப்பு இருக்கு, நல்ல பெரிய ரிட்டர்ன் வரவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு பெரிய லெவல்ல ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்க. நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க? நான் பேங்க்ல கிட்டத்தட்ட 8% இருக்கு வட்டி 10% தரேன்னு சொல்றாங்க. நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து லாஸ் ஆனிச்சா என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்க அப்படி திங்க் பண்ணி என்ன பண்ணுவீங்க? உங்க அமௌண்ட்டை ஸ்டாக்ல இருக்க அமௌண்ட்டை செல் பண்ணிட்டு எதுல போவீங்க? பேங்க் எஃப்டி பாண்ட்ஸ் போவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆகும், கமோடிட்டிஸ் ஃபாலோ ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனா மீதி அசட் கேட்டகரி ஃபாலோ ஆகும். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துனா இங்க வந்து எல்லாம் கண்டிப்பா ஃபால் நடக்கும். ஸோ அதுதான் நடந்திருக்கு இதை பொறுத்தவரை. ஸோ இதுதான் இது ஃபால் ஆக சில்வர் ஃபால் ஆக இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அண்ட் ஆல்சோ சில்வரை பொறுத்தவரை இப்போ ஓவர் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு சில்வர் ரேஷியோன்னு ஒன்று கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் படி பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட சில்வர் வந்து ஓவர் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஃபாலோ ஆஃப் த ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இப்போதைக்கு என்ன நினைக்கிறீங்க? சில்வரை பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு திங்க் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில்வரை பை பண்ணணும் திங்க் பண்ணீங்கன்னா சில்வர் நீங்க எந்த ஃபார்மெட்ல பை பண்ணணும் திங்க் பண்றீங்க? இடிஎஃப் ஃபார்மெட்ல பை பண்ணணும் திங்க் பண்றீங்களா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இடிஎஃப் ஃபார்மெட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. இடிஎஃப் எப்பயுமே ஓவர் வேல்யூல ட்ரேட், இடிஎஃப் ஓவர் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சில்வர் இடிஎஃப்ஸ் எல்லாமே. ஸோ நீங்க இடிஎஃப்ல பையவே பண்ணாதீங்க சில்வரை பொறுத்தவரை. அண்ட் ஆல்சோ எப்பயுமே கமாடிட்டியில பொறுத்தவரை கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தவரை பிசிக்கல் ஃபார்மேட்லேயே பை பண்ணுங்க. ஏன்னா பிசிக்கல் ஃபார்மெட்ல தான் பவர். ஸோ அது உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல போயும் கண்டிப்பா பிசிக்கல் ஃபார்மெட்ல உங்க கையில இருக்கிற மட்டும் தான் பவர். நீங்க எப்பயுமே அது இடிஎஃப் ஃபார்மெட்ல பையே பண்ணாதீங்க. ஸோ கோல்டு சில்வரை பொறுத்தவரை எப்பயுமே பிசிக்கல் ஃபார்மெட்ல பை பண்ணவே கத்துக்கோங்க. அண்ட் சில்வர்ல நீங்க ஆர்னமெண்ட் தொடவே தொடாதீங்க. சில்வரை பொறுத்தவரை ஆர்னமெண்ட் தொடவே தொடாதீங்க. கோல்ட்ல கூட ஆர்னமெண்ட் தொடலாம். கோல்டு நீங்க ஆர்னமெண்ட் தொட்டா அதுக்கு யூஸ் கேஸ் இருக்கு. நீங்க அடகு வச்சா கூட அதுக்கு ஒரு வேல்யூ தருவாங்க. சில்வரை பொறுத்தவரை ஆர்னமெண்ட்ல கையே வச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு ஆர்னமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்னமெண்ட் வந்து நீங்க இன்னைக்கு வாங்கிக்கிறீங்க, நாளைக்கு வந்து இந்த ஆர்னமெண்ட் வேணாம், ஆர்னமெண்ட் செல் பண்ண போனீங்கன்னா அந்த கடையில் எவ்வளவு எடுத்துப்பாங்க? 60% குறைச்சிட்டு அப்போ 40% எடுத்துப்பாங்க. 4,000 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு 6,000 ரூபாய் லாஸ். ஆர்னமெண்ட்டை பொறுத்தவரை எப்பயுமே சில்வரில் வாங்கவே வாங்காதீங்க. எப்பயும் வாங்குறப்ப காயின் இல்லைன்னா பாரா வாங்க. இப்போ வந்து நான் ரீசெண்டாக லாஸ்ட் டிசம்பர் மந்த் நான் ஒரு பார் 25 கிராம் சில்வர் பார் வாங்கினேன். அப்போ 195 ருபீஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு சில்வர். ஸோ நான் அப்போ கேட்டேன். ஸோ நான் இப்போ 195ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் 400 ரூபாய்க்கு வந்து சில்வர் பாரை விற்கிறேன்னா 400 ட்ரேட் ஒரு கிராம் 400 போகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் அப்போ வந்து விற்கிறேன். நீங்கள் எவ்வளோக்கு எடுத்துப்பீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? அப்போ கரண்டாக மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதோட ₹1 கம்மி பண்ணிப்போம் ஒரு கிராமுக்கு. ஓகேவா? 25 கிராம்னா ₹25. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிப்பாங்களாம். ஸோ கம்மி பண்ணி எடுத்துப்பாங்க. ஜஸ்ட் ₹1 கம்மி பண்ணிப்பாங்க. அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய லாஸாக தெரியாது. ஸோ நீங்கள் எப்பயுமே காயின் பாரா வாங்க தவிர ஆர்னமெண்டா சில்வர் வாங்கவே வாங்காதீங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ சில்வருக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்னா காப்பர் வந்துட்டு காப்பர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க.
ஸோ அதை நீங்கள் நம்பிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க காப்பரில். காப்பர் வந்து ரீசேல் வேல்யூ இல்லவே இல்லை. காப்பரை பொறுத்த ரீசேல் வேல்யூ ஜீரோ. நீங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட காப்பர் வாங்குறீங்க, அவர் வந்து சேல் பண்ணுவார், 1 கிலோ 2 கிலோ காப்பர் தரேன், டிஎம் பண்ணுங்க, கமெண்ட் காப்பர்னு போடுங்க, அதெல்லாம் சொல்லுவார். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காப்பர் போட்டு நீங்கள் அவர்கிட்ட 1 கிலோ 2 கிலோ காப்பர் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்ட போய் ரீசேல் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். காப்பருக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. காப்பர்லாம் லைக் எப்படி சொல்ல, ஃப்ளக்சுவேஷன் மாதிரி தான். ஒரு நாள் ஒரே ப்ரைஸ் போகும், திருப்பி அதுக்கு கீழே இறங்கிடும். ஸோ சில்வரை கூட நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியாக எடுத்துக்கலாம் தவிர, காப்பரை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியாக எடுத்துக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போங்க, நீங்கள் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போங்கண்ணே, கண்டிப்பாக 2 3 காப்பரை பார்த்துருவீங்க. சில்வர் நீங்கள் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக ஒரு காப்பர் ஒயர் இருக்கும், அதை எடுத்தால் கண்டிப்பாக ஒரு காப்பர் இருக்கும். கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஒயராச்சும் கட் பண்ணி போட்டிருப்பாங்க, அதை பார்த்துருவீங்க. சில்வர் அப்படி பார்ப்பீங்களா? யாராச்சும் சில்வர் கட் பண்ணி போட்டிருப்பாங்களா? கோல்டு அது மாதிரி கட் பண்ணி போட்டிருப்பாங்களா? ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ எப்பயுமே காப்பர்லாம் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான அசெட்டு. அது ஏறி இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். லாஸ்ட் 6 to 6 மந்த்ல கிட்டத்தட்ட காப்பர் நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. எப்பயுமே காப்பரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் காப்பரை வாங்கிடாதீங்க. ஏன்னா ரீசேல் பண்ணுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவர்கிட்ட இருந்து 1 லட்சத்துக்கு வாங்கிட்டு வேற யார்ட்டாச்சும் போய் அந்த காப்பரை விற்றா கூட யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்போ வந்து காப்பர் நல்ல ப்ரைஸ் போயிருந்தா கூட, நீங்கள் 1 லட்சம் எடுத்து எந்த ப்ரைஸுக்கு விற்றீங்களோ, எந்த ப்ரைஸில் வாங்குனீங்களோ அதே ப்ரைஸில் தான் அவங்களும் வாங்க ட்ரை பண்ணுவாங்க தவிர, அவங்க கிட்ட தவிர நீங்கள் வந்து நல்ல பெரிய ப்ரைஸு போகாது. ஸோ எப்பயுமே காப்பரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா, ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், சில்வரில் ஆல்மோஸ்ட் நிறைய லாஸ் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன், ஹோல்ட் பண்ணுங்க, ஆர்எல்ஸ் கொஞ்சம் செல் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் ஃபாலோ ஆக சான்சஸ் ஹெவியாகவும் இருக்குது. ஏன்னா வந்து சில்வர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 60 வருஷத்துல கிட்டத்தட்ட சில்வர் கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் கிட்டத்தட்ட 50% ஃபாலோ ஆயிருக்கு சில்வர். ஸோ இன்னமும் ஃபாலோ ஆகலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் தாங்கி தான் ஆகணும். நீங்கள் டாப்பில் போய் பை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபாலில் பெயினை நீங்கள் கண்டிப்பாக தாங்கி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறவங்க நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, சில்வர் ஃபஸ்ட்டு அக்குமுலேட் ஆகிற மாதிரிக்கு ஜோனுக்கு விடுங்க. அக்குமுலேட்னா என்ன ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். அக்குமுலேட்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களேன், 2012லேருந்து 2020 வரைக்கும் என்ன ஆயிருக்கு, கிட்டத்தட்ட சில்வர் வந்து ரொம்ப பெரிய மூமெண்ட்டே இல்லை, கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி சில்வரை ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆக விடுங்க. ஒன்ஸ் சில்வர் அது மாதிரி ஸ்டார்ட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, அப்போ பை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இவ்வளோ பெரிய ரன்னில் சில்வர் எப்பயும் பை பண்ணாதீங்க. ஒரு அக்குமுலேட்டிங் ஜோன் வரட்டும், எந்த அசட் கேட்டகரியில இருந்தாலும் சரி. இப்போ கோல்டுமே நான் கோல்டு சார்ட்டை காட்டினாலும் இதே தான் நடந்திருக்கும். கோல்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் 2010லேருந்து 2024 வரைக்கும் அக்குமுலேட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ரேலி ஆனிச்சு கோல்டு. ஸோ இதே தான் நானும் சில்வர்லையும் சொல்கிறேன். சில்வரை நல்லா அக்குமுலேட் பண்ண விடுங்க. அக்குமுலேட் பண்ணதுக்கப்புறம் பை பண்ணுங்க. ஓகேவா? புதுசாக பை பண்ண ஆசைப்பட்டேன். அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் ஃபார்மேட்லேயே பை பண்ணுங்க. லைக் கோல்டு பாரா வாங்க, சாரி சில்வர் பாரா வாங்க, காயினா வாங்க தவிர ஆர்னமெண்ட்டாக வாங்காதீங்க. இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை தான். அந்த ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. யா, ஓகே, யா, பை ஃப்ரெண்ட்ஸ்.